இன்னொன்னு சொல்றாரு, பச்சை பொய் பழனிசாமி. ஆனா பொய்யா என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அப்படி தோன்றுறது, நான் என்ன செய்யறது? உண்மை பேசுனா அவருக்கு உரைக்குது, பதறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மை பேசுகின்ற பொழுது பதறாரு. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியில் அப்புறம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சியம். ஓ, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அதிமுக அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட அரசு அதிமுக அரசா. அப்படி மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அதிமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். உங்க ஆட்சி மாதிரி 2 ஆண்டு பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பா அப்பாங்கிறைய அப்பா அப்பா என்ற அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது உங்களுக்கு காது கேட்கலையா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு கொடுமை! பிஞ்சு குழந்தை, அதை கூட விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, நம்முடைய மூத்த தாய்மார்களை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு துன்பத்துக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை உண்டா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மக்கள் விலைவாசியில் தான் கடுமையாக பாதிப்பாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு. 1 கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறி போச்சு. இதை பற்றியெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கவலை இல்லை. மக்கள் பாதிக்கின்றாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதுவும் இல்லை. நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாத முதலமைச்சர் வீட்டு மக்களை பெற்று, வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் வேணும், என்ன கட்சியில பதவி வேணும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதிமுக ஆட்சியில யார் அந்த சார் என்று எப்ப வேணா நிலவி இருக்கலாம். அந்த சார் யார் என்று பிரியாணி சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சாச்சு. அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. இன்றைக்கு மாநகராட்சி பகுதி, இன்றைக்கு வீட்டு வரி அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 100% வீட்டு வரி, ஆண்டுக்கு 6% உயர்வு, 2 வருஷத்தில் 12%, இப்போ 112% வீட்டு வரி உயர்வு. கடவரி 150%. தம்பி, கடவரி 150% உயர்ந்தாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்வு. அதே போல குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. அதை கூட விட்டு வைக்கல. அதோட கேவலம் டாய்லெட் பராமரிப்பதில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி உங்களால் மலர வேண்டும், விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், ஏறிய வரிகள் குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு வரி சுமையில் மக்கள் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. அதே போல் விலைவாசி உயர்வில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் இனி குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும் குடும்ப அட்டைக்கு. அதோட நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி என்று பண்டிகை என்று
மகிழ்ச்சியாக கொண்டாட எல்லா பெண்களுக்கும் பட்டு புடவை வழங்கப்படும். இப்ப மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் இல்லாமல் இருப்பதாக என்னிடத்திலே புகார். அதை நாங்கள் பார்த்தோம். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே போல தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்பொழுது விலையில் பருப்பு வழங்கிட்டு இருக்காங்க. இனி அதிமுக ஆட்சி விலை இல்லாமல் பருப்பு வழங்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழைகள், அது எந்த ஜாதியானாலும் சரி எந்த மதமானாலும் சரி, ஏழை என்று இருந்தால் அவள் வீடு இல்லாமல் இருந்தால் அந்த நபர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நகரப்பகுதியில் பட்டியலின மக்கள் அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற ஆண்களுக்கு தனியாக வீடுகள் ஒதுக்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதோட பட்டப்படிப்பு படித்து நம்முடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற பட்டதாரி நபர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அவள் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நடபாதை, நீங்க மாநகரத்தில் நடபாதை ஓரமா கடை வச்சிருக்கிறாங்க. அப்படி கடை வைத்திருக்கின்ற நபர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கட்டிட தொழிலாளர்கள் அந்த கட்டிட பணியில் பணி செஞ்சு கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அவர்கள் உயிர் நீத்தா அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதோட மீனவர் சமுதாயங்கள் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதோட மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் இருப்பதை 12,000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும். அந்த மீனவ நண்பர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்னும் மீனவர் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான கடன் உதவி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் இனி எந்த முன்ஜாமீனும் இல்லாமல் அவர்கள் வியாபாரம் செய்கின்ற விதமாக 2 லட்சம் ரூபாய் கடன் உதவி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.